சார் இப்போ தொடர்ச்சியாக தங்க விலை வெள்ளி விலையும் கூடிக்கிட்டு இல்லை, தங்க விலை ஏறுவது உங்களுக்குலாம் ஒரு நல்லா தெரியும். இன்று உலகமே ஒரு வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் காலையில் எழுந்தால் ஒரு வரி, இரவு படுத்தால் ஒரு வரி என்பது பெரிய உலக ரவுடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் எப்படியாவது வரிகளை போட்டு நம்மை போன்ற பல நாடுகளை நசுக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்திய மக்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே தான் பாரத பிரதமர் அவர்கள் இந்திய உள்நாட்டு பொருள்களை வாங்க வேண்டும், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் சாமானிய வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு ஆன்லைன் வர்த்தகம், கார்ப்பரேட் கம்பெனிகளை அன்றாடு உள்ளூர் மக்கள் புறம் தள்ளிவிட்டு உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தேர்தலில் நாங்கள் எல்லா அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கோரிக்கைகளை நான் கொடுக்க இருக்கிறோம். கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வியாபாரிகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத நிலைப்பாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சி எழுத்துப்பூர்வமாக தருகின்ற பொழுது அவர்கள் யார் என்பதை ஆய்வுக்கொண்டு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு அதில் முடிவெடுக்கப்பட்டு எங்களுடைய வாக்கு வங்கிகள் நகர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக மத்திய அரசு இன்று பட்ஜெட் கூட்டத்திலே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று சாமானிய மக்கள், சாமானிய வணிகர்கள் பாதிக்கப்படாத வகையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு 4 கட்டத்தை 2 கட்டமாக குறைத்திருக்கிறது. அதே அடிப்படையில் சட்ட விகிதம் எதுவும் மாற்றப்படவில்லை. சட்ட விகிதத்தை எளிமைப்படுத்திட வேண்டும். இன்று அவதாரம் என்ற தொகையை அரசு கூட்ட அதுக்கு பின்பலமாக இருக்கின்ற தவறான அதிகாரிகள் அதை பயன்படுத்தி கொண்டு லஞ்சம் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு ஒரே வழி சட்டம் எளிமையாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. பல்வேறு ரயில் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு வரவேற்கிறது. ரயில் தடங்களை இன்னும் விரைவுபடுத்திட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று மாநில அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக நேரில் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு வரலாறு காணாத வகையில் கட்டண குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை இன்முகத்தோடு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வரவேற்கிறது. அதே போன்று அந்த அறநிலைத்துறையில் கடை நடத்துகின்ற வியாபாரிகள், சிறு சிறு சாமானிய வியாபாரிகள், அன்றாடு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாடகை விகிதம் அதிகப்படியான தனிநபரை விட உயர்வாக இருக்கிறது. அதை குறைப்பதற்கு, கணிசமாக குறைப்பதற்கு முதலமைச்சரை விரைவாக சந்தித்து முறையிட இருக்கிறோம். அவருடைய கனிவான பார்வைக்கு செல்லுகின்ற பொழுது கட்டாயம் அந்த எண்ணம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை வியாபாரிகள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டுமையானால் இங்கு தமிழகத்திலே கேரிபேக், தடை செய்யப்பட்ட கேரிபேக் பயன்படுத்தக்கூடாது என்பது சட்ட விதிகள் இருக்கிறது. அதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு சட்டத்துக்கு புறமான எந்த பொருள்களையும் வியாபாரிகள் பயன்படுத்தக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று எந்த உற்பத்தியாளர்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கே தடை செய்யப்பட்டால் சாமானிய வணிகர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆக அரசு துறை அதிகாரிகள் அவதாரம், சீல் வைப்பு மிக அதிகப்படியான தொகைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த வியாபாரியுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அந்த நிலைப்பாட்டை அரசு துறை அதிகாரிகள் யோசனை பண்ணி முறைப்படுத்திட வேண்டும். அதே வேளையிலே அரசு அவதார தொகை, சீல் வைப்பு என்பது நடைமுறையில் பல்வேறு சிக்கல்கள், இடர்பாடுகள் இருக்கிறது. அதை களையப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது.